Hi friends, welcome to Ranji Cooking and Vlog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது கட்லா மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 kg கட்லா மீன் வந்து எடுத்துர்க்கேன். இதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல தேவையான அளவு நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். 6 ல இருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். சோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து இது ரெண்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 3 பச்சை மிளகாய் 6-7 பல் பூண்டு அதோட கொஞ்சமா கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போணும். இப்போ நான் ஆல்ரெடி 3 வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்தேன். அதை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சோ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வெங்காயம் எப்பவுமே சீக்கிரமாவே வதங்கும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லா வந்து வதங்கணும். சோ அதுக்காக 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து ஒரு மூடி போட்டு வெங்காயம் வந்து வதக்குறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நான் இன்னைக்கு 4 வந்து தக்காளி பழம் வந்து பழுத்த தக்காளியை எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சோ இதோட எப்பவுமே கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சோ தக்காளி நல்லா வேகிறதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியில இருந்தும் எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். சோ காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் வந்து சேர்க்கல. சோ சில்லி பவுடர் தான் வந்து சேர்த்திருக்கேன். சோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னொரு 1 ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போற வரைக்கும் மட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வந்து வதங்கிருச்சு. சோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஃபிஷ் குழம்பு மசாலா நான் வந்து சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு 1 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால நான் இன்னைக்கு 2 பாக்கெட் ஃபிஷ் மசாலா தூள் வந்து சேர்த்திருக்கேன். ஃபிஷ் கறி மசாலா தான் சேர்த்திருக்கேன். மசாலா தூள் எல்லாமே சேர்த்து 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மசாலா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சோ மசாலால இருந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். சோ அது வரைக்கும் மசாலா வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. இல்ல அப்படின்னா அது சீக்கிரமாவே அடிபிடிச்சிரும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய 100 ml தண்ணியில நான் ஆல்ரெடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். அதை நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புளி கரைசலோட மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அளவு அதாவது 200 ml அளவுக்கு நான் இன்னைக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் இந்த ரெண்டும் நீங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாமே சேர்ந்து தண்ணியும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா 1 கிலோ கட்லா மீன், அதை நான் இப்ப வந்து சேர்த்துக்கிறேன். மீன் மட்டும் சேர்க்கும் போது ஒவ்வொரு பீஸா தான் சேர்க்கணும். அது இல்லாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வந்து எப்பவுமே போடாதீங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் செப்பரேட்டாவே வந்து வைங்க.
இப்போ மீன் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா எப்பவுமே வந்து அதை வந்து கிளறி விடக்கூடாது. ஸோ இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மேக்சிமம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க மூடி போட்டு மூடி வச்சா மட்டும் போதும். ஏன்னா மீன் எப்பவுமே வந்து சீக்கிரமாவே வெந்துடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா குழம்பு எல்லாமே மீன் குழம்பு நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீனும் நல்லாவே வந்து வெந்துருச்சு. ஸோ எப்பவுமே குழம்பு வந்து ரொம்பவே வந்து அதை வந்து புஷ் பண்ணாதீங்க, கிண்டாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் லைட்டா வந்து தள்ளி தள்ளி மட்டும் விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தழை இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி வந்து சேர்க்கும் போது ரொம்பவே வந்து வாசனையா இருக்கும். ஸோ அவ்வளோதான், கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை நீங்களும் உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரஞ்சி குக்கிங் அண்ட் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.